ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போறது குலதெய்வம் தெரியாதவர்கள் எப்படி குலதெய்வத்தை கண்டறிவது அப்படிங்கிறத பத்தி. எந்த பதிவு சொன்னாலும் அந்த பதிவுல அந்த பூஜையில வழிபாடுகள்ல குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்றேன். அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த குலதெய்வமே தெரியலம்மா, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப காலமாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கு நானும் பல பதிவுகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனாலும் இன்னும் நிறைய பேருக்கு எங்களுடைய குலதெய்வம் தெரியலை, நாங்கள் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு அது நடக்க மாட்டேங்குது, அதுக்குன்னு ஒரு தனி பதிவு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற காரணத்தினால இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். குலதெய்வத்தை பற்றியும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் அதனுடைய அவசியத்தை பற்றியும் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுக்குறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு மனிதனுக்கு குலதெய்வம் என்பது எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்னா என்னென்னா, ஒரு 6 மாதத்துக்கு முருகனை வழிபடுறாங்க, அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அம்பாளை வழிபாடு பண்ணலாம், ஒரு வருஷத்துக்கு பெருமாளை கும்பிடலாம். மனசுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதனால் அதற்கு இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு பேர். ஆனால் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மாற்றவே முடியாது. எது குலதெய்வம் என்று பெரியவங்க நமக்கு சொல்லிட்டு போனாங்களோ, அது ஒரு கல்லாக இருந்தாலும் ஒரு மரமாக இருந்தாலும் அதுதான் நம் குலதெய்வம். அந்த தெய்வத்தை என்னுடைய தன்மைக்கு நான் மாற்றிக்கொள்ள இயலாது. ஆக குலதெய்வம் அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த குலதெய்வம் எங்களுக்கு தெரியலம்மா, நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்டால், உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் பெரியவர்கள் ஊரில் இருக்கிறவங்க இவங்க எல்லார்கிட்டையும் முதல்ல விசாரிங்க. யாருக்குமே தெரியல, நாங்கள் விசாரித்து பார்த்துட்டோம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டால், நல்ல ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தீங்க. யாருடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி வரும். குடும்ப தலைவரினுடைய ஜாதகத்தை தான் நம்ம கொடுக்கணும். அதை நம்ம கொடுத்து பார்க்க சொன்னோம் அப்படின்னா 5வது இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று பேசப்படும் ஜாதகத்தில். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு யார் அதிபதி அப்படின்னு கண்டுபிடிச்சா அது ஜோதிடருக்கு நல்லாவே தெரியும். அதில் இருந்து பேசக்கூடிய குலதெய்வம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பெண் தெய்வமா ஆண் தெய்வமா, அது எந்த திசை நோக்கி இருக்கும், அந்த தெய்வம் என்ன பெயரில் இருக்கும் அப்படிங்கிறது கூட சில ஜாதகர்களுக்கு சரியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சில ஜாதகத்தில் அது மறைந்திருக்கும், தெரியாது. 5வது இடம் மறைந்திருக்கு, பூர்வ புண்ணிய ஸ்தானம் தெளிவாக இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பல தலைமுறைகளாக இந்த தெய்வத்தை வழிபடாமல் விட்டுட்டாங்க, ஆக தெய்வம் மறைந்திருக்குது, இப்படியெல்லாம் சில ஜோதிடர்கள் சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் என்னம்மா பண்ணுறது, எங்களுக்கு நாங்கள் ஜோசியர்கிட்ட காட்டி கூட எங்களால் அவருக்கு கண்டுபிடிக்க முடியலை, அது மறைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னா, இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு வழி இருக்கு. அந்த வழியிலையும் நம்ம முயற்சி பண்ணலாம். அது என்ன வழி அப்படின்னா, நம்முடைய பெருவிரல் ரேகை, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இந்த பெருவிரல் ரேகை அப்படிங்கிறது மாறும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொதுவானது. உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பெருவிரல் ரேகை கிடையாது. இந்த பெருவிரல் ரேகையை கொண்டு பார்க்கக்கூடிய ஜோதிடத்திற்கு நாடி ஜோதிடம் அப்படின்னு பேர். அந்த நாடி ஜோதிடத்திலே வல்லவராக இருக்கக்கூடியவர்கள் கிட்ட நம்முடைய பெருவிரல் ரேகை மட்டும் கொடுத்தோம்னா போதும். அதில் பல காண்டங்களாக அது பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு காண்டமாக இருக்கும். அதில் முன்ஜென்ம காண்டம் கூட இருக்கும். முன்ஜென்ம காண்டம், குலதெய்வ காண்டம், இப்போ யாருக்கு அவங்க பிறந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் எத்தனை, அவங்களுடைய வருமானம் என்ன, அன்னாரினுடைய தொழில் என்ன, எல்லாமே அதில் மிகச்சரியாக வகுக்கப்பட்டிருக்கும். நாடி ஜோதிடம் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த நாடி ஜோதிடத்தில் குலதெய்வத்தை சுலபமாக கண்டுபிடிக்கலாம். எந்த திசை நோக்கி அந்த தெய்வம் இருக்கும், பெயர் என்ன, என்ன ஊரில் இருக்கு, எவ்வளவு காலமாக கும்பிடல, இனிமே போய் எப்படி கும்பிடணும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே அதில் ரொம்ப அழகாக கிடைச்சிரும். இப்போ நாங்கள் அதையும் செய்து பார்த்துட்டோம், எங்களுக்கு அதிலேயும் குலதெய்வம் தெரியலை, இல்லைன்னா அதை செய்கிறதுக்கு நீங்களே ஒரு ஆள் சொல்லுங்கம்மா அப்படின்னு இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்பீங்க.
அம்மா நாங்கள் நிறைய பேரை தேடி பார்க்குறோம், யார் உண்மையாக இதை சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல, அதனால் நீங்களே இன்னார்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு அது சௌகரியமாக இருக்குமேம்மா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி குறிப்பிட்டு இன்னாரிடத்துல போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது பல நூற்றுக்கணக்கான பேர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜோதிடம். பரம்பரையாக பலரும் பார்க்குறாங்க. அதனால் நீங்களே அதை விசாரித்து அதில் உங்களுடைய மன தெளிவுக்கு யார்கிட்ட போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தேர்வு பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பாருங்கள். ஜோதிடர்கள் நான் நிறைய பதிவுகள் சொல்லும்போது அதை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கூட சொல்கிறீங்க, அம்மா நாங்கள் போய் கேட்டால் இந்த பரிகாரம் பண்ணணும், இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்களே தவிர எங்களுக்கு சரியாக பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்களேம்மா, எப்படிமா நாங்கள் நம்பி போகிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். அதனால் நல்ல ஜோதிடர்கள் நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் தேடி பார்த்து நமக்கு தெரிந்தவர்கள் மூலமாக அறிந்து கொண்டு நீங்கள் அப்படி போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் இது உங்களுடைய தேர்வாக. ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்மளாக முயற்சி பண்ணணும்ல. இப்படியும் நாங்கள் முயற்சி செய்து விட்டோம், ஆனால் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, எங்களுடைய ஏட்டில் இல்லை, எங்கள் காண்டத்தில் இது இல்லவே இல்லை, குலதெய்வம் அங்கும் மறைந்து பேசுகிறது, அதனால் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணி இது வரைக்கும் தெரியலைன்னு வச்சுருக்கீங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கு பல வழிகள் நமக்கு சொல்லப்பட்டாலும் நான் ஒரு எளிமையான வழி இன்னைக்கு சொல்கிறேன். உங்களுடைய வீட்டில் நீங்களே மனதார உள்ளம் உருகி உங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு எளிமையான பூஜை. இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை. நான் 2 கிழமை உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா குலதெய்வ வழிபாட்டுக்கு மிக உகந்த நாட்கள் செவ்வாய், அப்படி இல்லைன்னா வெள்ளி. இதில் எது உங்களுக்கு சௌகரியமோ அந்த நாளை தீர்மானம் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை நேரம் காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக பிரம்ம முகூர்த்தத்திற்கு உள்ளாக செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, ஒரு மனை எடுத்துக்கோங்க. மனை அப்படின்னாலே நிறைய பேர் என்னன்னு கேட்குறாங்க, பலகை கட்டை, மணப்பலகை கட்டை. அந்த மணப்பலகை எடுத்துக்கிட்டு அது மேலே ஒரு செப்பு கலசம், நல்ல செப்பு கலசம் தான் வைக்கணும், எவர் சில்வர் வைக்கக்கூடாது. திரும்பவும் அதில் நிறைய பேர் கேட்குறீங்க, எவர் சில்வர் ஏமா வைக்கக்கூடாது அப்படின்னா, அதற்கு ஆகர்ஷண சக்தி கிடையாது, செப்புக்கு ஆகர்ஷண சக்தி உண்டு. அதனால் நல்ல ஒரு செப்பு கலசம், சின்ன சொம்பா இருந்தால் கூட பரவாயில்ல, அதை நீங்கள் வச்சுக்கலாம். அது நிறைய பச்சரிசி நிரப்புங்க. பச்சரிசி நிரப்பிட்டு அதற்கு உள்ள ₹1 நாணயம் நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு ஏலக்காய், பச்சை கற்பூரம், நாயுருவி வேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த நாயுருவி வேர் மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த நாயுருவி வேர் கொஞ்சம் அதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நான் உள்ளே போட சொன்ன பொருள்கள் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு ஒரு விரலி மஞ்சளையும் அதில் நீங்கள் போட்டுட்டு மேலே வழக்கமாக ஒரு பூரண கும்பத்துக்கு எப்படி வைப்போமோ அதே மாதிரி மாவெல்லை வச்சு தேங்காய், இந்த தேங்காய் முழு தேங்காயாக இருக்கணும், உரிச்ச தேங்காயாக இருக்கக்கூடாது. மட்டை தேங்காய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மட்டை தேங்காய். இவ்வளவு தான், கும்பம் தயாராகிடுச்சு. இந்த கும்பத்துக்குள்ளே சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் நாயுருவி வேர். மற்றது 1 2 இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. நாயுருவி வேர் மட்டும் நீங்கள் வாங்கி முதல் நாளே அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த அரிசியில் போட்டு வச்சுருங்க. இப்போ இந்த கலசத்தை நீங்கள் மண மேலே ஒரு கோலம் போட்டு அதில் எடுத்து இந்த கலசத்தை வச்சுருங்க. வைக்க வேண்டிய திசை என்ன அப்படின்னா கிழக்கு மேற்கு. இந்த 2 திசையிலையும் நம்ம இதை வச்சுக்கலாம். அது உங்களுடைய சௌகரியம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த திசையில் வச்சிடணும். வச்சுட்டு விளக்கு ஒன்று ஏற்றணும். அது என்ன விளக்கு, எதனால் ஏற்றணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இழுப்ப எண்ணெய், குலதெய்வத்துக்கு மிக விருப்பமானது இழுப்ப எண்ணெய் அப்படின்னு விற்கும் கடையில். அந்த இழுப்ப எண்ணெய் வாங்கிட்டு வெறும் இழுப்பெண்ணெய் மட்டுமே ஊற்றி விளக்கேற்றலாம். அப்படி இல்லைன்னா நெய்யும் நல்லெண்ணெயும் அதில் சேர்த்துக்கலாம். இது 3ம் சேர்த்து வேற எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க. நெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய். இழுப்பெண்ணெய் தான் இதில் மிக பிரதானமாக இருக்கணும். அதிக அளவு இழுப்பெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம், அது நீங்கள் வாழைத்தண்டு திரியும் போடலாம், பஞ்சு திரியும் போடலாம், அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து. திரி போட்டு விளக்கேற்றி அந்த விளக்கையும் அந்த மணமேலே வைங்க. இதுக்குன்னே ஒரு மண் விளக்கு வாங்கிக்கோங்க. அந்த மண் விளக்கை அந்த மணமேலே வைங்க. வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா உங்கள் குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். ஆனால் குலதெய்வத்துக்கு உங்களை நல்லா தெரியுமே. எங்கே நம்ம மறந்து போனாலும் நம்ம பெரியவங்களுக்கு பெற்றவங்களுக்கு நம்ம மேலேயே ஒரு கவனம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் குலதெய்வத்துக்கு நம்மளை நல்ல அடையாளம் தெரியும். அதனால் அந்த குலதெய்வத்தை உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி
என்னுடைய குலதெய்வம் யாரோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் என் குலதெய்வம் தெரியாத அவஸ்தைப்படுறேன். ஒரு அப்பா அம்மா இல்லாம ஒரு அனாதையாக ஒரு பிள்ளை இருந்தால் அது என்ன நிலைக்கு ஆளாகுமோ அப்படி ஒரு நிலையில நான் இருக்கேன். என் குலதெய்வமே, நீ யார் அப்படிங்கிறத எனக்கு காட்டி கொடு. நீ எங்கே இருந்தாலும் எனக்கு அதை நீ அறிவிப்பதற்கு இங்கே எழுந்தருளணும் அப்படின்னு உள்ளம் உருகி அந்த குலதெய்வத்துக்கிட்ட கண்ணீர் பெருகி பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கலசத்துக்கு பூ வச்சு ஒரு வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, தீப தூப ஆராதனை, சாம்பிராணி, இவ்வளவுதான். இதை போட்டு குலதெய்வமே இந்த கலசத்தில் எழுந்தருளுக, என்னுடைய குலதெய்வமே வருக, இவ்வளவுதான் மந்திரம். இதுக்கு வேற மந்திரமே கிடையாது. என்னுடைய குலதெய்வமே நீ எங்கே இருந்தாலும் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. 6 மணிக்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிடணும். காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே. இந்த நேரம் மாற்றிக்கலாமா அப்படிலாம் நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. இதுதான் நேரம். இந்த நேரத்தில் தான் கண்டிப்பாக செய்யணும். இந்த பூஜையை எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்னா 48 நாட்கள் செய்யணும். இப்போ பெண்கள் இடையில மாதவிடாய் ஏற்பட்டது அப்படின்னா அந்த 5 நாட்களை நீங்கள் கணக்கிலிருந்து எடுத்துட்டு தொடர்ந்து செய்யலாம். இல்லை ஆண்கள் செய்கிறாங்க எங்களுக்கு பதிலாக அவங்க செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். அப்படி தொடர்ந்து 48 நாட்கள் இந்த பூஜையை செய்து நாம் நிறைவு பண்ணுறதுக்குள்ள இந்த குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வம் நம்மை தேடி வரும். எப்படி வரும்? கனவுல காட்சியாக சொல்லலாம். யாருக்கு வேணாலும் வரலாம். அந்த குடும்பத்தோடு தொடர்புடைய யாருக்கு வேண்டுமானாலும் நான் உங்களுடைய குலதெய்வம், இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு காட்சியாக சொல்லலாம். அசரீரியாகவும் நமக்கு ஒலிக்கலாம். சில நேரம் கோவிலுக்கு போவோம், சம்பந்தமே இல்லாமல் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அது நம்மோடு வாழ்க்கையோடு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்விக்கு அது பதிலாக அமையும். ஆக அசரீரியாகவும் நமக்கு அது ஒலிக்கலாம். சம்பந்தமே இல்லாத யாராவது ஒருத்தர் திடீர்னு நமக்கு சொல்லுவாங்க, இது நீங்கள் உங்கள் தாத்தா காலத்தில் இந்த சாமி தான் கும்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கு தெரியும், யாரோ பத்திரிக்கை வைக்க வந்தவங்க கூட அதை நமக்கு சொல்லிட்டு போகலாம். இல்லை வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரம்மா கூட நமக்கு சொல்லலாம், என்னமோ தெரியல உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சாமி கும்பிடாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா, என்னன்னு நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லலாம். யார் மூலமாக வேண்டுமானாலும் எந்த நாளில் வேண்டுமானாலும் நமக்கு இந்த குலதெய்வம் தன்னை யார் என தெரியப்படுத்தலாம். இந்த 48 நாட்களும் நீங்கள் அதை கவனமாக பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். சரி, 48 நாள் என்ன செய்யணும்? தினந்தோறும் காலையில் விளக்கேற்றி இதே 4லிருந்து 6க்குள்ளே கும்பிட்டிங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா மற்ற நேரத்தில் வழக்கமாக 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி கும்பிடுவோம்ல, அதே மாதிரி இதே விளக்கு தான், ஒரே விளக்கு. அந்த கலசத்தை எடுக்கக்கூடாது, அதே கலசம் 48 நாளும் அதே எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி 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 என்னுடைய குலதெய்வமே வருக, குலதெய்வமே வருக, குலதெய்வமே வருக அப்படின்னு தினந்தோறும் 48 நாள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். 48 நாள் பூஜை முடிச்சிட்டோம். அப்பையும் எங்களுக்கு யாருன்னு தெரியலை, நாங்கள் எல்லா மூலமாகவும் தகவல் வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் எங்களுக்கு வரலை, என்ன செய்வது அப்படின்னா குலதெய்வ வழிபாடே இல்லாத பரம்பரையில் கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி 20 தலைமுறைக்கு முன்னாடி குலதெய்வமே என்னன்னு தெரியலைன்னு விட்டு போய் அதுக்கப்புறமா அப்படியே குலதெய்வ வழிபாட்டையே மறந்து போன குடும்பமாக கூட அந்த குடும்பம் இருக்கலாம். அதனால் இப்போ நாம் இந்த குலதெய்வத்துக்காக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம திரும்ப எடுக்கும்போது 48வது நாளைக்குள்ளே தெரியலை அப்படின்னா முருகன், காமாட்சி அம்பாள், இல்லை பெருமாள் எங்களுக்கு விருப்பமாக இருக்க பெருமாளை கும்பிட்றோன்னா இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர். பெண் தெய்வம் வேணும்னா காமாட்சி, ஆண் தெய்வம் வேணும்னா முருகன், அவங்கள குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு இந்த பொங்கல் செய்கிறதுக்கு இந்த அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு பொங்கல் பண்ணி அந்த பொங்கலை நெய்வேத்தியம் பண்ணிட்டு இனிமேல் எங்களுடைய குலத்துக்கு காமாட்சி நீயே குலதெய்வமாக இருந்து எங்களை வழிநடத்து, இன்னையிலிருந்து எங்கள் குடும்பம் உன்னை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்கிறது, நீ எங்களை ஏற்றுக்கோ அப்படின்னு அந்த அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பொங்கலை நெய்வேத்தியம் பண்ணிட்டு அந்த தேங்காயை கொண்டு போய் வாசல்ல கட்டிடுங்க. அன்னையிலிருந்து காமாட்சி உங்களுக்கு குலதெய்வம். முருகனை நினைச்சிங்களா, முருகன் உங்களுக்கு குலதெய்வம். இல்லைம்மா எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, 22வது நாளே எங்களுக்கு தெரிஞ்சது, 10வது நாளே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போ என்ன பண்ணணும்? என்னைக்கு தெரியுதோ
அடுத்த நாள் காலையில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அரிசியை எடுத்து எந்த தெய்வம் உங்களுக்கு தெரிந்ததோ குலதெய்வமாக அந்த தெய்வத்துக்கு அதை பொங்கல் வச்சு அந்த தேங்காயை அந்த தெய்வத்தை நினச்சி வாசலில் கட்டிட்டு, இன்னையிலிருந்து எங்கள் குலம் உன்னை தெய்வமாக ஏற்றுக்கொள்கின்றது, நாங்கள் உன்னை பரிபூர்ணமாக வணங்குவதற்குண்டான அருளை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தெய்வத்தை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். நான் 2 வழி சொல்லியிருக்கேன். ஒன்று, குலதெய்வம் தெரிஞ்சிருச்சுன்னா இப்படி ஏற்றுக்கங்க. அப்புறம் தெரியலமான்னா நீங்கள் தனியாக என்ன கேட்பீங்கல்ல, அதனால் அதுக்கும் வழி நான் இப்போவே சொல்லிட்டேன். இந்த தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு இனிமேல் எந்த பூஜை பண்ணாலும் என்ன வழிபாடு பண்ணாலும் இதுதான் தெய்வம் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. இந்த முறைப்படி குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தை கண்டுபிடித்து தங்களுடைய வாழ்க்கையில் குலதெய்வ வழிபாட்டை தொடரலாம். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கு இன்னைக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கேன். இந்த குலதெய்வத்தை கண்டுபிடித்து வழிபாடு செய்வதற்கு முன்னோர்கள் பயன்படுத்திய வழியே இந்த வழி. இந்த வழியில் எளிமையாக நம்முடைய பக்திக்கு இறங்கி அந்த தெய்வம் இருப்பது உண்மை அப்படின்னா அது நம்மளை தேடி தானாக வந்துவிடும். அப்படி தெய்வமே குலதெய்வமே இல்லை அப்படின்னா நாம அந்த குலதெய்வத்தை ஏற்றுக்கொண்டு நாம் அந்த தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து கொள்ளலாம். அதனால் இதை பற்றி யோசிக்காமல் வருத்தப்படாமல் இப்படி ஒரு பூஜை இருக்குது அப்படிங்கிறத நீங்களாக முன்னெடுத்து உள்ளன்போடு அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணி குலதெய்வத்தின் கருணையை பரிபூரணமாக பெற்று மகிழணும் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் அன்போடு இந்த தகவலை அறிய தருகின்றேன். இது போல பல நல்ல தகவல்களை நீங்கள் கேட்டு மகிழும் போது உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இது பயன்படும் வகையில் அவங்களுக்கும் இந்த பதிவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் பார்க்குறோம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.